الله أكبر الله أكبر. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا. இவ்வுலக வாழ்க்கையில் ஒரு கடுகளவேனும் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாரோ அதையும் நாளை மறுமையிலே பார்ப்பார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. கடுகளவு இல்லை, அணு அளவுக்கு ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் அதையும் அவர் நாளை மறுமையிலே கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் சொல்வான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ லா யظلم மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் தஆலா அணு அளவுக்கு கூட மனிதனுக்கு என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். வயின் தகு ஹசனத்தை யுலாயிஃபுஹா. அதே அணு அளவுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் அதை 10, 70, 100, 1000 அப்படி எத்தனை மடங்கு அதிகரித்து கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யும், அந்த நன்மைகளை அதிகரித்து கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும். இப்போ நாம் உலகத்தில் வாழும்போது கடுகளவில்லை, அணு அளவுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது அதை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. இது ஒரு லேசான அமல் தானே, ஒரு சின்ன அமல் தானே அப்படின்னு நினச்சி ஒரு சுபஹானல்லாஹ், இது எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்குரியது, எவ்வளோ பெரிய நன்மையை தரக்கூடியது என்பது நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது தெரியாது. மௌத்துக்கு பிறகு அங்கே காசு, பணம், செல்வம், செல்வாக்கு இது எதுவுமே செல்லுபடியாகாத ஒரு வாழ்க்கை. அங்கே நன்மை மட்டும்தான் என்ன செய்யும், பயன் தரும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸலத்தானி லா யஹ்ஸிஹிமா ரஜுலுன் முஸ்லிமுன் இல்லா தஹலல் ஜன்னா. 2 குணங்கள் இருக்குது, 2 காரியங்கள் இருக்குது, 2 தன்மைகள் இருக்குது. அதை ஒரு மனிதன் செய்துவானானால் அவன் சொர்க்கத்துக்குள்ளே போயிடுவான் அப்படின்னு சொன்னான். அது என்ன சொல்லுவாங்க, லா யஹ்ஸிஹிமா அப்படின்னா அதை அவர் தொடராக செய்யணும், தொடராக செய்யக்கூடியவராக இருக்கணும். ஒரு நாள் செய்கிறாரு, ஒரு நாள் விட்டுறாரு, அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல. என்ன அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் நாம் என்ன செய்கிறோம், 33 தடவை ஓதுறோம். ஹதீஸுகள் பலவாறாக இருக்குது, 33, 25, 10 இப்படி பலவாறுகள் ஹதீஸுகள் வருது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை ஓதுறோம். இந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 தடவை யார் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஓதுகிறாரோ, இதை சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் பார்த்ததாக சொல்கிறாங்க, விரலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி காமிச்சாங்க, அந்த எண்ணிக்கையை எண்ணி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் ஒரு தொழுகையில் 30 தடவை இந்த தஸ்பீஹாத்தில் நீங்கள் பூர்த்தி செய்தீங்கன்னு சொன்னால் 5 நேர தொழுகைகளுக்கு நாவால் நீங்கள் என்ன செய்வீங்க, 150 தடவை சொல்லுவீங்க. ஆனால் நாவில் தான் 150, ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மீசான் தராசில் வனல்லாஹுல் மவாசீன் அல் கிஸ்த் லியௌமில் கியாமத்தி, அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளில் நன்மை தீமைகளை நிரூபதற்காக வேண்டி வைக்கக்கூடிய அந்த மீசானுடைய தராசில், அதில் அல்லாஹ் யாருக்கும் எந்த அநியாயம் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த தராசில் நீங்கள் சொன்ன 150 அந்த நன்மை இருக்குது, தராசில் 1500 மாறும் என்று சொன்னாங்க. 1க்கு 10 என்ற அடிப்படையில் 150 தடவை நம்ம சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற அந்த 3 தஸ்பீஹாத்தையும் சேர்த்து நாம் சொன்னபோது
அது மீசானுடைய தராசில் 1500 மாறும் என்று சொன்னான். இது ஒரு அமல். ரெண்டாவது சொன்னாங்க, நீங்கள் தூங்க போகின்ற நேரத்தில் அந்த பாயில் அந்த பெட்டில் உட்காந்து ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை என்ன செய்யணும், அதை ஓதணும். இதை ஓதிட்டீங்கன்னு சொன்னால் 100 தடவை ஆயிடும். நாவில் சொல்லும்போது அது 100 தடவை. அது மீசானுடைய தராசில் நன்மையாக 1000 மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னான். இதை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகள் 1500, தூங்கும்போது ஓதக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகள் 1000, மொத்தம் 2500 நன்மைகள் நாம் செய்துடுறோம். சும்மா லேசான அமல், ஆனால் அதிகமான பலனை தரக்கூடிய அமல். சொன்னாங்க இது லேசான அமல், ஆனால் இதை செய்கிறவங்க ரொம்ப குறைவுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் லேசான அமல்னு சொல்கிறீங்க, லேசாக செஞ்சுட்டு போயிடலாமே, அது ஏன் கம்மியானவங்க தான் செய்வாங்க, குறைவானவங்க தான் செய்வாங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா, தொழுகையில் ஷைத்தான் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வான், உங்களுக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நீங்கள் அங்கே செல்லணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி தொழுகைக்கு பிறகு அவனை ஓத விடாமல் செஞ்சிடுவான். அவன் தொழுத உடனே எஞ்சி போயிடுவான். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஒரு தேவையுள்ளவர் எழுந்திரிச்சு போகிறாரு, ஏதோ ரொம்ப அத்தியாவசியமான தேவை எழுந்தி போகிறாருன்னா சரி, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அந்த தஸ்பீஹாத்தில் பூர்த்தி செய்யாமல் செய்யக்கூடிய மனிதர்கள் நாம் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய நன்மைகளை அவங்க இழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த ஹதீஸை சொல்லிட்டு இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளால் எண்ணி காமிச்சாங்க. அப்போ நாம் தஸ்பீஹாத்துகளை செய்கின்ற போது விரல்களால் என்ன செய்யணும், தஸ்பீஹாத்துகளை செய்யணும். இந்த நாளைக்கு அல்லாஹ் தஆலா விசாரிக்கும் போது இந்த விரலில் நீ என்னப்பா நன்மையான காரியங்களை செய்த அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யலாம், தஸ்பீஹாத்துகளை பூர்த்தி செய்த நன்மை அந்த விரல்களால் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லலாம். ரெண்டாவது சொன்னாங்க, ஷைத்தான் மனிதனை சின்ன சின்ன அமலை கூட என்ன செய்ய மாட்டான், செய்ய விடாமல் இருப்பதற்கு அவன் பேராசை கொண்டவன். மனிதன் எந்த வகையிலையும் நன்மையான காரியங்களில் அவனை ஈடுபட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத பேராசை கொண்டவன் ஷைத்தான். மூன்றாவது சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நன்மையாக தீமைகளை நிறுப்பதற்காக வேண்டி மீசான் தராசை வைப்பான் என்பதும் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம் சின்ன அமல் தானே, இந்த அமலில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த அமல்களை என்ன செய்யாமல் விடாமல் நம்ம என்ன செய்யணும், சின்ன அமலும் எவ்வளோ சின்ன அமலாக இருந்தால் அது கடுகளவில் அணுவளவு இருந்தாலும் அந்த நன்மையை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் வீட்டில் இருந்து சுபு தொழுகைக்கு கிளம்புறாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மனைவி தொழுகை முஸல்லால இருக்கிறாங்க, கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப சொல்கிறாங்க, பகலுடைய பாதின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் கழிஞ்ச பிறகு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மையார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா முஸல்லாலே இருக்காங்க. நபிகளார் கேட்டாங்க, நான் உங்களை சுபுடைய நேரத்தில் விட்டுட்டு போனேன், பகல் பாதி முடிஞ்ச பிறகு தான் வந்திருக்கேன், நீங்கள் முஸல்லாலே இருக்கிறீங்க. அப்போ பாருங்கள், கணவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மனைவி தொழுகையில் முஸல்லால இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளும் நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி வந்திருக்கிறோம், நம்முடைய மனைவி முஸல்லால இருந்தாங்களா அல்லது தூங்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறத யோசிக்கணும். சொன்னாங்க, இவ்வளோ நேரமாக நீங்கள் முஸல்லால தான் இருக்கீங்களான்னு கேட்டான். ஆமாம், நான் உங்களை விட்டு சுபுவுடைய தொழுகைக்காக நான் பிரிந்து சென்றதிலிருந்து திரும்ப வந்ததிலிருந்து வந்திருக்கிறேன். நான் 4 கலிமாக்களை 3 முறை சொன்னேன். சொன்னாங்க, 4 கலிமாக்களை நான் 3 முறை சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நேரம் அதிகமான நேரங்களை செலவு செய்திருக்கிறீங்க அமலுக்காக. நான் அந்த 4 கலிமாக்களை 3 தடவை சொன்னேனே, இந்த 2ஐயும் தராசிலை எடை போட்டு பார்த்தால் அந்த 4 கலிமாக்களுடைய அந்த எடை இருக்குது அதிகமாகும்னு சொன்னான். சொல்லிட்டு மனைவிக்கு அழகான ஒரு தஸ்பீஹாத்தை சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரு இலா நஃப்ஸிஹி ஒரு ஜினத அர்ஷிஹி ஒரு மிதாத கலிமாத்தி. இந்த கலிமாக்கள் எல்லாம் தேடி தேடி என்ன செய்யணும், நம்ம ஓதணும். ஒரு நபரை சாதாரணமாக இதையும் சொல்லி புகழ்கிறது ஒன்று இருக்குது. நபிகளார் எப்படி தெரியுமா, அவங்களுடைய துவாவில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அது பெரிய அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்குது. எவ்வளோ அழகான விஷயம். அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், அல்லாஹ்வை நான் புகழுகிறேன். எந்த அளவுக்கு, அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினுடைய எண்ணிக்கை அளவுக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய எண்ணிக்கை நம்மளால் கணக்கிட முடியுமா? கோடான கோடி படைப்புகள் இருக்குது. ஒரு இல்லா நஃப்ஸிஹி,
அல்லாஹ் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹ் புரிந்து கொள்ளணும். என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டது, என்னை புகழ்ந்தது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த வார்த்தையை பொருந்தி கொள்ளணும். அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வை நான் புகழுகிறேன். ஒசினத் அரிசிஹி, யாராலையும் சொல்லணும், அல்லாஹுக்கு தான் தெரியும் அவனுடைய அரிசுடைய எடை அளவுக்கு. அது அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த அரிசுடைய அளவு என்னங்கிறது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு நான் என்ன செய்யணும், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினா அல்லாஹ் புகழணும். மிதாத கலிமாத்திகி, அவனுடைய கலிமாக்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அது எவ்வளோன்னு அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லுவான், உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பேனாவாக ஆக்கி 7 கடலில் 7 கடலுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மையாக்கி அல்லாஹ்வுடைய கலிமாக்களை நீங்கள் எழுத ஆரம்பித்தாலும் அல்லாஹ்வுடைய கலிமாவை எழுதி முடிக்க முடியும். நஃபிதது கலிமாத்துல்லாஹ் அப்படின்னு நல்லா சொன்னான். அல்லாஹ்வுடைய கலிமாவை எழுதி முடிக்க முடியாது என்று சொன்னான். அவ்வளோ கலிமாக்கள் இருக்குது. அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை புகழேன், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளில் பாதி நாள் செய்த நன்மை அல்லாஹ் கொடுப்பதா. ஆனால் நாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி கலிமாக்களை தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரு இலா நஃப்ஸிஹி ஒ ஸினத அர்ஷிஹி ஒ மிதாத கலிமாத்தி. காலையில் ஓதணும், மாலையில் ஓதணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் சாதாரணமானதாக இதில் என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்பமாக நினைச்சு விடாமல் நாம் என்ன செய்யணும், தொழுகைக்கு பின்னால் தூங்குறதுக்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதுறது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி வ மிதாத கலிமாத்திங்கிற கலிமாக்களை ஓதுறது. இதன் மூலமாக நாம் என்ன செய்ய அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்வது. அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானா. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய துஆக்கள் தஸ்பீஹாத்துகள் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும், காலையில் மாலையில் ஓதக்கூடியவராக மாறிடும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أما نادى بك الموت أما أسمعك الصوت أما تخشى من الفوت فتحتاط وتهتم فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأن الموت معه